பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. சங்கீதம் 51 அதிகாரம் 6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமென். பிரியமானவர்களே, இது 51வது சங்கீதத்துல பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பத்சேபாள் இடத்துல விபசாரம் செய்து அவளுடைய கணவரையும் கொன்று இப்படிப்பட்ட ராஜாவா இருந்துகிட்டு தாவீது இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்துவிட்டு, ஆனா நம்மளுடைய பாவத்தை ஒரு தீர்க்கதரிசி வந்து உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யணும்? இவங்க யார் அதை கேட்கறதுக்கு? இவங்களுக்கு என்ன வந்துச்சு? இவங்க ஒழுங்கா? இப்படிலாம் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. சாலமோன் ஞானமும் உணர்வும் அருளும் ஆவியை கேட்டார். ஞானத்தையும் உணர்வும் அவர் கேட்டிருக்காரு. அப்படின்னா இது ரெண்டும் எவ்வளோ முக்கியம் பாருங்க. உணர்வு இருக்கணும். நான் என்ன செய்கிறேன், மற்றவங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்கிறேன், அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், அவங்க எவ்வளோ துக்கப்படுவாங்க. இதே எனக்கு நடந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மற்றவங்க என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உண்மையாக இருக்கேனா? நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கோமா? தாவீது சொல்கிறாரு, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று. கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமாய் நாம் நடந்து கொண்டாலே மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஞானமாய் நடக்க உதவி செய்வார். பாவ அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் ஆண்டவரே பொய்யானதை நாங்கள் நடப்பித்து ஆண்டவரே பிசாசுக்கு செவி கொடுத்து உம்மை துக்கப்படுத்தின எல்லா காரியத்திற்காகவும் எல்லா பாவத்தையும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து மீண்டும் ஒரு விசையாய் இரக்கம் பாராட்டி எங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.